கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய நல்ல பிரசன்னத்தில் கடந்து வரும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய நல்ல நாமத்தை உயர்த்துகிறேன். அருமையான மவுண்ட் சர்ச்சுக்காக, கார்த்திகையாவுக்காக ஊழியங்களில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பதும் உங்களோடு ஒருமித்து கொஞ்ச நேரம் பேசுவதும் ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இது நம்முடைய எபிரேயர் நிருபத்தின் 23வது வகுப்பு. கடந்த வகுப்பில் 22வது வகுப்பில் 40 ஆண்டுகள் எகிப்தியர் கண்ட கர்த்தருடைய கிரியை, இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ட கர்த்தருடைய கிரியை, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளை கண்டார்கள். அவர் தமது வழியை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தினார் அப்படின்னு நாம் பார்த்தோம். இந்த நாளில் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13, 14 3 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அந்த 3 வசனங்களுக்குள்ள ஒரு நோக்கம் சொல்லியிருக்கு. அந்த நோக்கத்தை நீங்க பாருங்க. என்ன நோக்கம் என்றால், கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாகுதல் அதாகும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 அந்த 3 வசனங்களின் நோக்கம் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு. அதற்காக 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 12வது வசனத்தை பாருங்க. ஒவ்வொரு தனி நபர்களோடு பேசுகிறார். ஒவ்வொருவரும். அந்த 13வது வசனத்தை பாருங்க. ஒன் அனதர், ஒருவருக்கொருவர். அந்த 14வது வசனத்தை பாருங்க. நாம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதன், ஒருவருக்கொருவர், அப்புறம் ஆல் டுகெதர் நாம். என்ன சொல்லி தொடங்குறாருன்னு பாருங்க. சகோதரரே. இப்போ எபிரேயர் நிருபத்தை எழுதின பரிசுத்த பவுல் தன்னையும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளையும் ஒன்று போல பார்க்கிறார். They are co-equal to me. அவர்களும் நானும் ஒன்று போல. அதனால பிரதரன், சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டாகும். ஒவ்வொரு தனி மனிதர், ஒருவருக்கொருவர், நாம். என்னெல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. முதல்ல என்ன சொல்லுகிறார்? எச்சரிக்கையாயிருங்கள். 2வது என்ன சொல்லுகிறார்? புத்தி சொல்லுங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், புத்தி சொல்லுங்கள். 3வது என்ன சொல்றாருன்னு பாருங்க. உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். அப்போ எச்சரிக்கை, புத்தி சொல்லுதல், உறுதியாய் பற்றி கொண்டிருத்தல். இந்த 3 காரியமும் இந்த நாளில் நாம் ஜெபத்தோடு கூட பார்க்க போகிறோம். 1வது எச்சரிக்கை.
எச்சரிக்கையில என்ன சொல்றாருன்னு பாருங்க, என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிற பொல்லாத அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்கும் உண்டாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கொஞ்சம் நீளமான பகுதிதான், காரணம் கொஞ்சம் கவனியுங்க. ஜீவனுள்ள தேவனை, அப்போ நாம் பின்பற்றுகிற தேவன் யாரு? ஜீவனுள்ள தேவன். கொஞ்சம் கூட போய் சொல்லணும்னா, கொஞ்சம் கூட ஆழமாய் சொல்லணும்னா, ஜீவன் உள்ளவர் மட்டுமல்ல, ஜீவன் கொடுக்கிறவர். லிவிங் காட் அண்ட் லைஃப் கிவிங் காட். அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிற அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அப்படின்னா பின்மாற்றம் முதலில் நடப்பது எங்கே? பின்மாற்றம் முதலில் நடப்பது இருதயத்தில். ஒன்னு யோசிச்சு பாருங்க, அவிசுவாசம் உள்ளது பொல்லாத இருதயமானா விசுவாசம் உள்ளது நல்ல இருதயம். பொல்லாத இருதயத்தின் அடையாளம் என்ன? சந்தேகப்படும், அவிசுவாசம் கொள்ளும். நல்ல இருதயத்தின் அடையாளம் என்ன? விசுவாசிக்கும். அது சொல்லும், கர்த்தர் என்னை காண்கிறார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசமுள்ள நல்ல இருதயம். அப்படியானால் இந்த நாளில இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விசுவாசமுள்ள நல்ல இருதயத்தை உடையவர்களாயிருக்கணும். அதாவது விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? விசுவாசிக்க வாய்ப்பில்லாத பொழுது விசுவாசமாயிருப்பது. What is faith? Believing when or where there is no possibility to believe. அதான் விசுவாசம். நம்புவதற்கு வாய்ப்பே இல்லாத நேரத்தில், விசுவாசிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத நேரத்தில் விசுவாசமாயிருப்பதற்கு பேர்தான் விசுவாசம். ஏன்னா நம்பத்தக்க வாய்ப்புள்ள நேரத்தில் நமக்குள்ள இயற்கையாகவே ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் நம்புவதற்கு வாய்ப்பில்லாத நேரத்தில் நமக்கு வருகிற விசுவாசம் நேச்சுரல் அல்ல, சூப்பர் நேச்சுரல். கபாரா ஷகதரபா. அப்போ ரெண்டு வகை இருதயங்கள். ஒன்று அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், ரெண்டு விசுவாசமுள்ள நல்ல இருதயம். அப்போ திடீரென வெளிப்படையான வாழ்க்கையில் பின்மாற்றம் நடப்பது இல்லை. ஒரு ஆள் திடீரென கிறிஸ்துவை விட்டு அகன்று போவது இல்லை. முதல்ல இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை விட்டு விலக தொடங்குகிறது. இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா தெய்வத்தை விட்டு விலக தொடங்குவதனுடைய அடையாளம்தான் வெளிப்படையாய் பின்வாங்கி போகுதல். அந்த இடத்துல விலகுதல், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுதல் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அதுக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை டிபார்ட். அதற்கு தான் ஒரு 3 அர்த்தங்களை சொல்லித்தாரோம். ஒன்று, சுயமாய் பின்வாங்குதல். பேக்ஸ்லைடிங் பை செல்ஃப். இப்போ ரூத்துக்கும் ஓர்பாளுக்கும் முன்ன 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க வர விரும்பினா வரலாம், போக விரும்பினா போகலாம். ரூத்து சுயமாய் முடிவெடுத்து முன்னேறினாள், ஓர்பாள் சுயமாய் முடிவெடுத்து பின்வாங்கினாள். அப்போ விலகுதல் அப்படின்னா சுயமாய் முடிவெடுத்து பின்வாங்குதல்.
இரண்டாவது அர்த்தம் ஃபாலிங் டவுன், விழுந்து போதல். ஸ்லிப் அவே. ஒன்னு சுயமாய் முடிவெடுத்து பின்வாங்கி போறது, ஓர்பால போல. ரெண்டு அப்படி இல்ல, ஃபால் டவுன், விழுந்து போதல். நடந்து பின்வாங்குதல், விழுந்து பின்வாங்குதல். டிபார்ட் என்கிற வார்த்தையினுடைய மூணாவது அர்த்தம் டிரா அவே, இழுத்து செல்லப்படுதல். விலகுதல் அப்படின்னு சொன்னா நீங்க மூணு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஒன்னு சுயமாய் முடிவெடுத்து பின்வாங்குதல், ரெண்டு விழுந்து போதல், மூணு அப்படி இல்ல இழுத்து செல்லப்படுதல். எந்த வகையில நடந்தாலும் பின்மாற்றம் பின்மாற்றமே. நான் கொஞ்சம் ஆழமா சொல்றேன், புரிந்துகிடுங்க. ஒன்னில் நாம கிறிஸ்துவுக்காக உலகத்தையும் அதில் உள்ள பல காரியங்களையும் பலியிட வேண்டி வரலாம். கிறிஸ்துவுக்காக இல்லைன்னா உலகத்துக்காகவும் அதில் உள்ள காரியங்களுக்காகவும் கிறிஸ்துவை பலியிட வேண்டி வரலாம். Either you sacrifice the world and worldly things for Christ, or you sacrifice Christ for the things of the world. ஒன்று கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் உலகத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்களையும் பலியிடுவதற்கு வாய்ப்புண்டு. இல்லைன்னா உலகத்துக்காகவும் உலகத்தின் காரியங்களுக்காகவும் கிறிஸ்துவை பலியிடுவதற்கு வாய்ப்புண்டு. நீங்க அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்கு பாத்தீங்களா? அங்கே ஆவியானவர் பவுலை கொண்டு தெளிவா சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:19. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் கடவன். பாத்தீங்களா? ஒன்னில் கிறிஸ்துவுக்காக உலகத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்ல உலகத்துக்காக கிறிஸ்துவை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன சொல்றாரு? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா கொஞ்ச நேர சந்தோஷத்தை தருகிற உலகத்துக்காக, கொஞ்ச நேர சிற்றின்பத்துக்காக, கொஞ்ச நேர வாழ்வுக்காக, ஒரு நாள் வாழ்வின் இன்பத்துக்காக நித்தியத்தை இழந்து போகாதிருங்கள். Don't sacrifice eternity for little pleasure of this world. இந்த உலகத்தின் கொஞ்ச சந்தோஷத்துக்காக நித்தியத்தை இழந்து போகக்கூடாது. அப்படி உலகுக்காக கிறிஸ்துவை விட்ட ஒரு 3-4 மனிதர்களை நாம் பைபிள்ல இருந்து காட்டித்தாரோம். 1
2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அங்க பாத்தீங்களா? தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. அப்போ உலகத்துக்காக கிறிஸ்துவை விட்டு விலகின ஒரு நபர் தேமா. ஏன் ஏன் அப்படின்னா உலகம். 2வது 3வது உலகத்துக்காக கிறிஸ்துவை விட்ட நபர்கள் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். இம்மனேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். காரணம் செத்த மனசாட்சி. 3வது மார்க்கு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வருகிற வாலிபன். ஏன்னா he doesn't want hardship. அவன் நித்தியத்துக்காக உலகத்தை விட்டுவிட தயாராயில்லை. இம்மனேயும் அலெக்சாண்டரும் தங்கள் விசுவாசத்தை கவிழ்த்து போட்டார்கள். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. இப்போ அடையாளங்களை நமக்கு முன்னே ஆண்டவர் நிறுத்துறாரு. அடையாளங்கள் ஆண்டவர் நமக்கு முன்ன நிறுத்திட்டு சொல்றாரு, எச்சரிக்கையாயிருங்கள். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இட்ஸ் a message to every individual. ஒவ்வொரு தனிநபரை பார்த்து சொல்றாரு, அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இட்ஸ் a warning. ஆனா 2வது பாருங்க, 2வது புத்தி சொல்லுதல். 1 எச்சரிக்கை, 2வது புத்தி சொல்லுதல். முதல்ல உள்ள பிரச்சனை அவிசுவாசம். ஆனா 2வது உள்ள பிரச்சனைய பாருங்க, பாவம். ஒருவனும் பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டு. 12வது வசனத்துல என்ன? அவிசுவாசம். 13வது வசனத்துல என்ன? sin, பாவம். பந்தய பொருளை பார்த்து ஓடிட்டு இருக்கிறோம். டார்கெட் என்ன? கிறிஸ்துவனிடத்தில் பங்கு. அந்த ஓட்டத்தில் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய ஓட்டத்தை தடுக்கும்படி சத்துரு வழியில் ஏதாவது போட்டு வைப்பான். இது நல்லா இருக்கேன்னு நினைச்சு நம்ம குனிஞ்செடுப்போமா? தோற்று போவோம். வைத்திருக்கிற பந்தய பொருளை நினைச்சு பார்த்தா இந்த உலகத்தின் ஆடம்பரமும் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தின் உபத்திரமும் ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நம்புறேன். எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருள், அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போ இந்த உலகத்தில் உள்ள பிளஸும் ஒன்றும் கிடையாது, மைனஸும் ஒன்றும் கிடையாது. ஆனா எப்படியாவது அந்த பந்தய பொருளை நாம் அடையாதபடிக்கு சத்துரு 3 காரியங்களை செய்வான். முக்கியமா அவன் செய்கிறது 3 காரியம். 1, அட்ராக்ட். வசீகரிப்பான். அந்த திசை திருப்புதல் தெரியுமா? தனக்கு நேரே, சத்துருவுக்கு நேரே நம்மை திசை திரும்ப வைப்பான். அட்ராக்ட் பண்ணுவான். ஏதேன் தோட்டத்துல உண்மையிலே அதுதான் நடந்தது. என்ன? ஏவாள் அந்த பழத்தால் வசீகரிக்கப்பட்டாள். she was attracted.
எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தில் ஏதாவது காரியங்கள் நம்மை வசீகரிக்கிறது, அட்ராக்ட் பண்ணுகிறது அப்படின்னு சொன்னா, பிஹைண்ட் த ஒர்க் ஆஃப் த டெவில் இஸ் தேர், அதற்கு பின்னால் இருந்து செயல்படுகிறது சத்துரு. அப்புறம் முதல்ல அட்ராக்ட் பண்ணுவான், அப்புறம் டிசீவ், வஞ்சிப்பான். அந்த அட்ராக்ஷன்ல மயக்கப்படுவோமா, மயக்கப்பட்ட பின்பு வஞ்சிப்பது எளிது. மயக்கப்பட்ட பின்பு வஞ்சிப்பது எளிது. இப்போ மயக்க அட்ராக்ட் பண்ணி விட்டான், அப்புறம் வஞ்சிக்கிறான். மூணாவது அவன் செய்கிறதாக்கும் வழி தவற பண்ணுதல். நான் அந்த பந்தய பொருள் அடையாதபடிக்கு I missed my way, என் பாதை தவறிவிட்டது, திசை மாறிவிட்டேன். தடம் புரண்ட ரயில் வண்டிய போல தடம் புரண்ட வாழ்வு. வசீகரித்தல், வஞ்சித்தல், வழி தவற பண்ணுதல், இது மூணும் எல்லா காலத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் சத்துரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ட்ராப். என்ன நோக்கம்? எப்படியாவது இவர்கள் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு இல்லாதவர்களாய் மாறணும். எல்லா நேரத்திலையும் நம்ம மனசுக்குள்ள சொல்லி கொண்டிருக்கணும், கிறிஸ்துவனிடத்தில் பங்கு. அப்போ ஒன்னாவது எச்சரிக்கை, இரண்டாவது புத்தி சொல்லுதல். சாலமோனை பாருங்க, அவர்கள் அவன் இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் வழுவி போக பண்ணினார்கள். சாலமோனுக்கு இருந்த வாய்ப்பு மாதிரி வேதத்துல பல மனிதர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, பல மனிதர்களுக்கு கிடைக்கல. சாலமோனுக்கு கிடைச்ச வாய்ப்பை பாருங்க. He was born in a spiritual atmosphere. ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலையில பிறந்தான். அடுத்த வாய்ப்பை பாருங்க. பிறந்தப்போயே சாலமோனை பற்றி சொல்லி இருக்கு, கர்த்தர் அவன் மேல் அன்பாயிருந்தார். கர்த்தருடைய அன்பு ஆவிக்குரிய சூழ்நிலை. காலையில் எழும்புனா சாயங்காலம் வர சாலமோன் பார்க்கறதெல்லாம் என்ன? பாட்டு, ஆராதனை, ஜெபம், துதி. பாடல், ஆராதனை, ஜெபம், துதி. தனக்கு ஒரு ஆயுசுக்கு தேவையானதெல்லாம் தகப்ப சம்பாதிச்சு வச்சுட்டாரு. நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுட்டாரு. அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே இவன் பிறந்தான். இதெல்லாம் சாலமோனுக்கு இருந்த அநேகருக்கு கிடைக்காத வாய்ப்புகள். அடுத்த சாலமோனுடைய பிரச்சனைகள். சாலமோனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தனக்கு ஞானம் இருப்பதினால் எல்லாம் சூரியனுக்கு கீழே தான் நினைச்சிட்டான். His eye never searched beyond the sun. பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதும்போ அவனுடைய இருதயம் சூரியனுக்கு மேலானவைகளை யோசிக்க மறுக்குது. சூரியனுக்கு கீழ், சூரியனுக்கு கீழ், சூரியனுக்கு கீழ். ஏன்னா ஞானமுள்ள ஒரு மனுஷன் சூரியனுக்கு கீழே தான் யோசிக்க முடியும். ஆவிக்குரிய ஞானமுள்ள ஒரு மனுஷன், வெளிப்பாடுள்ள மனுஷன்தான் சூரியனை தாண்டி யோசிக்க முடியும்.
our wisdom, our knowledge, everything comes under the sun. Our spirituality goes above the sun. ஆவிக்குரிய நிலை மட்டும்தான் சூரியனுக்கும் அந்த பக்கம், சூரியனுக்கும் மேலானவைகளை யோசிக்கும். உலக ஞானம், விஞ்ஞான உலகம் எல்லாம் சூரியனுக்கு கீழே தான் யோசிக்க முடியும். They all circle around the sun and beneath the sun. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி இல்லை, அவர்கள் சூரியனுக்கும் மேலே. அவன் ஞானத்தை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு நினைச்சிட்டான். நீங்க பைபிள்ல பாருங்க, எல்லா மனுஷனுடைய காலத்திலையும் உதவி செய்வதற்கு தீர்க்கதரிசிகள் உண்டு. தாவீதுக்கு உதவி செய்து ஆலோசனை கொடுக்க நாத்தான் தீர்க்கதரிசி. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கிறது அரசாங்கம். அரசாங்க சேலரியில இருந்து தே ப்ராஃபசி, காத்தீர்க்கதரிசி. ஏன் ஆகாபின் காலத்துல கூட தீர்க்கதரிசனம் சொல்ல ஒரு எலியா தீர்க்கதரிசி. ஆனா நீங்க சாலமோனை பாருங்க, தனக்கு ஞானம் இருக்கிறதுனால அவன் தீர்க்கதரிசன ஆலோசனைய தன் பக்கத்துல கூட வர விடல. அவன் தனக்குன்னு தெய்வீக ஆலோசனையை சொல்ல, சூரியனுக்கு மேல இருந்து தனக்கு ஆலோசனையை சொல்ல ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியை தனக்கு ஏற்படுத்தி வைக்கல. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டானா? தனக்கு தேவன் கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் இச்சைக்காய் பயன்படுத்தினான், வலுவிலகி போனான். வசீகரித்தல், வஞ்சித்தல், வழி தவற பண்ணுதல். சில நேரம் வழிய மிஸ் பண்ணிட்டேன்னு வழியில வச்சு தெரியாது, என்ல வச்சுதான் தெரியும். I have already missed my way. பாதை தவறிவிட்டது. அப்போ ஒன்னாவது எச்சரிக்கை, இரண்டாவது புத்தி சொல்லுதல், மூணாவது உறுதியாய் பற்றி கொண்டிருத்தல். ஒன்னாவது ஆலோசனை இண்டிவிஜுவல், தனிநபர். இரண்டாவது ஆலோசனை ஒன் அனதர், ஒருவருக்கொருவர். மூணாவது ஆலோசனை டுகெதர், நாம். ஆரம்பத்தில் கொண்டிருந்தவைகளை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். அப்போ நான் பாடுறேன், நான் துதிக்கிறேன், நான் பிரசங்கம் பண்றேன், நான் ஆவிக்குரிய காரியம் எல்லாம் செய்கிறேன். இதெல்லாம் செய்கிறதனுடைய முக்கியமான நோக்கம், நான் உலகத்துல பெரிய ஆளா இருக்கணும், உலகத்துல பணக்காரனா இருக்கணும், உலகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும், உலகத்துல ஐஸ்வர்யவானா இருக்கணும் என்பதற்காக அல்ல. இது எல்லாத்தினுடைய ஃபைனல் டார்கெட், மிக முக்கியமான நோக்கம் என்பது எப்படியாவது கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாறணும். நாம ஏற்கனவே கிறிஸ்துவனிடத்துல பங்குள்ளவர்களாய் மாறிட்டோம், ஏற்கனவே எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, அப்படி ஹாயா வாழலான்னா நான் கேட்கிறேன், எதுக்கு எச்சரிக்கை? எதுக்கு புத்தி சொல்லுதல்? எதுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் அப்படின்னு ஒரு கண்டிஷன்? God has done his part perfectly.
அவர் நமக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அவர் சரியாய் செய்து முடித்து விட்டார். இனி நம்முடைய பங்கு என்ன? முடிவில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாறணும். அதற்கென்ன ஒரு வார்னிங், அதற்கென்ன ஒரு புத்தி ஆலோசனை, அதற்கென்ன ஒரு ஹோல்ட் ஃபாஸ்ட். ஒலிம்பிக் தீபத்தை எல்லாம் கையில ஏந்துவதற்கு கிடைத்தால் அதெல்லாம் என்ன பாக்கியமாய் நினைப்பார்கள் இல்லையா? ஹோல்டிங் தி ஒலிம்பிக் லைட். என்ன எக்ஸைட்மெண்ட் அது! அதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுகிற நேரம் தலைகால் புரியாது. ஏன்னா தேசிய அளவில் கடைந்தெடுக்கப்பட்ட யாருக்கோ தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். கிறிஸ்துவனிடத்தில் பங்கடைபவர்களாய் மாறும்படி நம்மை தெரிந்தெடுத்து விட்டார். நமக்கு ஒரு எச்சரிக்கை, அவிசுவாசம் வந்து ஒட்டிவிடக்கூடாது. அப்புறம் பாவத்தால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. அப்புறம் ஆரம்பத்தில் கொண்டிருந்தவைகளை முடிவு பரியந்தம் பிடித்து கொண்டிருக்கணும். ஆரம்பத்தில் கொண்டிருந்தவைகள் என்னென்ன அப்படிங்கிறத சில காரியங்களை வேகமாய் சொல்லி நாம ஜெபிக்கலாம். 1 வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். Revelation chapter 2 and verse 4. First love. ஆதியில் கொண்டிருந்த அன்பு. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை ரட்சித்ததினால் அவர் மேல ஒரு அன்பு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ரீசன்ட்லி கல்யாணம் பண்ண மேரீடு கப்பல் உண்டு இல்லையா, அவர்களுக்கு இடையில உள்ள அந்த அன்பு. இப்போ ஆதியில கொண்டிருந்த அன்பை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால். 2 51ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை பாருங்க. இரட்சண்யத்தின் சந்தோஷம், the joy of salvation. அப்படியே இருதயம் பொங்கும், எல்லார்ட்டையும் சொல்லணும்னு தோணும், வெளியே சொல்ல முடியாத ஆனந்தம். எத்தனை கண்டெய்னர் நிறைச்சாலும் மீதி இருக்குது சந்தோஷம். எல்லாம் போனாலும் ஒரு சந்தோஷம், கிறிஸ்துவை கிடைத்து விட்டது என்கிற அந்த சந்தோஷம், ஜாய் ஆஃப் சால்வேஷன். இப்போ ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பு, அப்புறம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த சந்தோஷம். 3 பாத்தீங்களா, உற்சாகத்தின் ஆவி. உற்சாகம் எப்போவும் சந்நிதியில வந்து நிற்பேன். அதிகாலை ஆனாலும் பரவாயில்லை, மாலை நேரமானாலும் பரவாயில்லை, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஏவுதல், துதிக்கணும், ஜபிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் போகணும், ஆண்டவருக்காய் வாழணும், ஆண்டவருக்காய் ஏதாவது ஒன்று செய்யணும். உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஏவுதல். பாதியில கொண்டிருந்த அன்பு
அப்புறம் ஆதியில கொண்டிருந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அப்புறம் ஆதியில் கொண்டிருந்த உற்சாகம். 4 ஆதியில் கொண்டிருந்த அனல். ஆரம்பத்தில் கொண்டிருந்தவைகள் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால், ஒலிம்பிக் தீபம் கையில வச்சிருக்கிறவங்க எவ்வளவு உறுதியா பிடிச்சிருப்பாங்களோ அதுபோல பிடிச்சுக்கிடணும். லட்சக்கணக்கான மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல தேசிய கொடியை பிடித்து கொண்டு ஒரு மைதானத்துல நடந்து போக வாய்ப்பு கிடைத்தால் அதை பிடித்திருக்கிற மனுஷன் எவ்வளவு பெருமையாய் நினைப்பானோ. அதுபோல ஆவிக்குரிய காரியங்களை உறுதியாய் பிடித்து கொள்ளணும். அவமானங்கள் வரலாம், விமர்சனங்கள் வரலாம், மனிதனும் சத்துருவும் எதிராளிகளாய் மாறலாம். ஆனாலும் நான் உன்மேல் என் கையை வைத்தப்போ உனக்குண்டான வரத்தை அனல் மூட்டு. எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். 3 காரியங்கள். 1, எச்சரிக்கையாயிருங்கள். எதற்கு? அவிசுவாசம் வராதபடிக்கு. 2, புத்தி சொல்லுங்கள். எதற்கு? பாவம் வஞ்சியாதபடிக்கு. 3, உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். எதை? ஆரம்பத்தில் கொண்டவைகளை. இது 3 நாம செஞ்சா முடிவில் அவரோடு கூட பங்கு. இல்லைன்னா கடைசியில் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை அறியேன். ஒரு பெண்மணி தன் வீட்டுக்கு நடந்து போகிறாள். இதை பார்த்து கொண்டு பின்னால போன ஒரு மனுஷன் அவளுடைய வீட்டின் கதவை தட்டுகிறான். உள்ள இருந்து ஒரு கேள்வி வருது, நான் வந்திருக்கிறேன். கதவு திறக்கல்ல. அடுத்த ஒரு மனுஷன் வந்து கதவை தட்டுறான். உள்ள இருந்து கேட்கிறா, யார்? அவன் சொல்றான், நான் வந்திருக்கிறேன். கதவு திறக்கல்ல. நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வந்து அந்த கதவை தட்டினார்கள். எல்லாரிடத்திலும் ஒரே ஒரு கேள்வி, யார்? இவங்க பதில் சொல்றாங்க, நான் வந்திருக்கிறேன். கதவு திறக்கல்ல. ஒரு மனுஷன் கதவை தட்டினாய், நான் வந்திருக்கிறேன்னு யாருன்னு கேட்டப்போ நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். கதவு திறக்கல்ல. திரும்ப போனாய், உட்கார்ந்து யோசிக்க தொடங்கினாய். அவளுடைய நிலைமை என்ன? அவ யாரு? அவ ஏன் யாருக்கும் கதவு திறக்கல்ல? யோசிச்சு யோசிச்சு காலங்கள் உருண்டோடி போச்சு. ஒரு நாள் இவன் வந்து கதவை தட்டுறான். உள்ள இருந்து ஒரு குரல் கேட்குது, யார் வந்திருக்கிறது? இவன் சொல்றான், நீ வந்திருக்கிறேன்.
அந்த தமிழ் உங்களுக்கு புரியல இல்லையா? நீ வந்திருக்கிறேன். உடனே கதவு திறந்து. ஏன் தெரியுமா? சில ஆண்டுகளாய் உன்னை நினைச்சு நினைச்சு நினைச்சு, உன்னை யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு, உன்னை தியானிச்சு 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 நான் நீயாக மாறிவிட்டேன். உண்மைதானே இல்லையா? அவரை தியானிக்க தியானிக்க தியானிக்க, அவரோடு ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அவரை பின்பற்ற 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 தேவ சாயலாய் மாறி தேவனோடு இருப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி. நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து கொஞ்ச நேரம் ஆழ்ந்த திருவசன சத்தியங்களை தியானிக்கும்படி தந்த கிருபைக்காய் நன்றி. கார்த்திகையாவுக்காய் ஜெபிக்கிறோம். நம்முடைய தாசனை பலப்படுத்தணும், இன்னும் பயன்படுத்தணும், கிருபை மேல் கிருபை கொடுக்கணும். மவுண்ட் சர்ச்சுக்காய் ஜெபிக்கிறோம். செயல்படுகிற வைராக்கியம் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். அடுத்தொரு கூடுகையில் நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை குற்றமின்றி காத்து கொள்ளும். எல்லார் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். தாழ்த்தி உம்முடைய நல்ல கரங்களில் தருகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி, எங்களோடு பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்தி, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.